வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த உடனே நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மார்ச் ஏப்ரலுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வரக்கூடிய 10ஆம் வகுப்பு தமிழ் பொதுத் தேர்வுக்கு இந்த கொஷின் பேப்பர்லேருந்து கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினா எல்லாம் படிச்சுக்கோங்க. மொத்த மதிப்பெண் 100 மதிப்பெண் கொடுத்துருக்காங்க. ஒரு மதிப்பெண் வினா பொறுத்த வரைக்கும் ஒரு 15 இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக புக் பேக்கில் இருந்தால் 1 மார்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேலிடேஷன் கேம்பில் எப்படி பேப்பர் வேலிடேஷன் பண்ணுறாங்க, எப்படி மார்க் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து நம்ம லைவ் வீடியோலாம் அப்டேட் பண்ணுவோம். அந்த வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்னா மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. எவையேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும் வினா எண் 21 கட்டாயமான வினா. தற்கால உரைநடையில் சிலோடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. அதேமாதிரி விடைக்கேற்ற வினாக்கள் அமைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. பின்வரும் நூற்றுள் கூரான ஆயுதம் என்று கூறுகிறார் செந்தவ போதகர். அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு முயற்சி என தொடங்கும் திருக்குறள். அதற்கு கீழே வந்து கலைச்சொல், பயோடெக்னாலஜி, மந்த். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேக்கை என்பதை தொடர்மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றன என்பது குறித்த சிந்தனையினை முன்வைத்து எழுதுக. அதே மாதிரி உரை பற்றி வச்சு படிச்சுட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும். அதே மாதிரி நீங்கள் அறிந்த நிகழ்கால கலைஞர்கள் ஒருவரையும் பற்றியும் அவரது கலைத்திறன் பற்றியும் எழுதுக. அடுத்து எவையெல்லாம் அறிவேன் என்று கருணையான் கூறுகிறார். நெடுநாளாக பார்க்க பண்ணியிருந்த உறவினர் ஒருவர் எதிர்பாராத வகையில் உங்கள் வீட்டிற்கு வந்தால் அவரை விருந்தோம்பல் செய்வதை எழுதுக. மனப்பாட பாடல் பொறுத்த வரைக்கும் தென்னன் மகளே என முடியும் அன்னை மொழி பாடல். அடுத்து திருமொழி பாடல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு குரட்பாவில் அழகீட்டு வாய்ப்பாடு, குரட்பாவில் பயின்று ஒரு மணி. 5x5 25. தமிழர் மருத்துவ முறைக்கும் நவீன மருத்துவ முறைக்கும் உள்ள தொடர்பு குறித்து விவரித்து எழுதுக. பெரியாரை துணை கண்டோல் என தொடங்கும் வள்ளுவர் கூட்டினை விளக்கி உங்கள் கருத்தை எழுதுக. அடுத்து பார்த்தீங்கன்னா புதியதாக திறன் பேசி வாங்கியிருக்கும் உங்கள் தம்பிக்கு அதனை முறையாக பயன்படுத்தும் வழிமுறைகளை விளக்கி அறிவுரை கூறி கடிதம் ஒன்று எழுதுக. நாளிதழ் ஒன்றில் பொங்கல் மலரில் உழவு தொழிலுக்கு வந்தனை செய்வோம் என்ற உங்கள் கட்டுரையினை வெளியிட வேண்டி அந்நாளிதழ் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. அடுத்து காட்சினை கொண்டு கவி உணர்வு எழுதுக. ஸோ இந்த பிக்சரில் இருக்கிறத பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 lines எழுதுகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்வேந்தன் என்பவரின் மகள் வான்மலர் 11th சேர்கிறதுக்கான அந்த விண்ணப்ப படிவம். மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய அறங்களையும் எதனால் ஏற்படும் நன்மைகளை அட்டவணைப்படுத்துக. டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3x8 24. ஒரு குழந்தையினை தூக்கவும் கீழே விழுந்த ஒரு தேநீர் கோப்பை எடுக்கவும் மென்பொருள் அக்கறை கொள்ளுமா. அடுத்து பார்த்திங்கன்னா எவரேனும் ஓர் அறிஞர் சான்றோர். அடுத்து அழகிரிசாமி ஒருவன் இருக்கிறான் சிறுகதை. ரமானுசர் நாடகம் வெளிப்படுத்தும் மனிதநேயம். அடுத்து பார்த்திங்கன்னா முன்னுரை சாலை விதிகளை அறிவோம், ஊர்தி ஓட்டுநருக்கான நெறிமுறைகள், விபத்துக்கான காரணம், தேவையான விழிப்புணர்வு, நம் கடமை, முடிவுரை. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.